கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பெலனுள்ள வார்த்தை சங்கீதம் 92 அதிகாரம் 11 வசனம். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கனுக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் கூட நம்மோடு கூட பேசுகிற தேவனா இருக்கிறார். நமக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பலாம், நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பலாம், நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் பல காரியங்களை செய்யலாம். நம் கண் முன்பதாய் சத்துருக்கள் பல காரியங்களை நமக்கு விரோதமாய் செய்து கொண்டிருக்கலாம். நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் காரியங்களை செய்கிற போது அதை எதிர்த்து கேட்க முடியாத சூழ்நிலைக்குள்ளாய் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். உங்கள் கண் முன்பதாய் காரியங்கள் உங்களுக்கு விரோதமாய் நடைபெறும் போது அதை எதிர்த்து நிற்பதுக்கு உங்களால் கூடாமல் இருக்கலாம். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய சத்துருக்களை விட்டு கொடுக்க வேண்டும். நமக்கு விரோதமாய் பல மனிதர்கள் நம்மை குறித்து ஏளனமாய் பேசி கொண்டிருக்கலாம், நம்மை புறம் கூறி கொண்டிருக்கலாம். நம் சந்திக்கிற சூழ்நிலைகளை அவர்கள் அநேக மக்களிடத்திலே, அநேக உறவுகளிடத்திலே அதை பகிர்ந்து கொண்டிருக்கலாம், நம்மை குறித்து ஏளனமாய் பேசி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் அவர்களை விட்டு கொடுக்கும் போது, எனக்கு விரோதமாய் அவர்கள் காரியங்கள் செய்த போது கூட என் கண் முன்பதாய் எனக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவர்கள் காரியங்களை செய்யும் போது கூட அதை என்னால் கேட்க முடியாத நிலைமையில நான் இருக்கிறேன், அதை கேட்க முடியாத நிலைமையில நான் இருக்கிறேன், அதை எதிர்த்து நிற்கிற நிலைமையில நான் இல்லை ஆண்டவரே. ஆனால் நான் உம்மிடத்திலே விட்டு கொடுக்கிறேன், உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீர் அவர்களை பார்த்துக்கொள்ளும். எனக்கு விரோதமாய் பேசுகிற இந்த மனிதர்கள் என்னை சுற்றி இருக்கிறார்கள் ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் பேசி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் பேசுகிறதை என் செவிக்கு வந்து எட்டின போது கூட அவளை எதிர்த்து கேட்க முடியாமல் இருக்கிற என் நிலைமையை நீர் கண்ணோக்கி பாரும். நானும் சமூகத்தில் அவர்களை விட்டு கொடுக்கிறேன், நான் அவர்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், நீர் அவர்களை பார்த்துக் கொள்ளும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் அவர்களை விட்டு கொடுக்கும் போது கர்த்தர் அவர்களை பார்த்துக் கொள்கிற தேவனா இருக்கிறார். இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது, நம் விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களுக்கு நேரிடுவதை நம்முடைய கண்கள் காணும், நமக்கு விரோதமாய் பேசுகிற மனிதர்களுக்கு நேரிடுவதை, துன்மார்க்கனுக்கு நேரிடுவதை, சத்துருக்கு நேரிடுவதை நம்முடைய செவிகள் கேட்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் அவருடைய சமூகத்தில் விட்டு கொடுக்க வேண்டும். நாம் அவர்களோடு கூட போராடாதபடிக்கு, நாம் அவர்களோடு கூட எதிர்த்து நிற்காதபடிக்கு கர்த்தரிடத்தில் விட்டு கொடுக்கும்போது, அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவர் காரியங்களை செய்வார், அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. எந்த ஜனங்கள் நம்ம ஏளனமாய் பார்த்தார்களோ, எந்த ஜனங்கள் ஏளனமாய் பேசினார்களோ, எந்த ஜனங்கள் நமக்கு விரோதமாய் பல தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் செய்தார்களோ அவர்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர்களுக்கு நேரிடுவதை நம்முடைய கண்கள் காணும், அவர்களுக்கு நேரிடுவதை நம்முடைய செவிகள் கேட்கும். நாம் மௌனமாய் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க வேண்டும். நாம் மௌனமாய் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். கர்த்தர் நமக்காய் வாதாடுகிறவர், கர்த்தர் நமக்காய் வழக்காடுகிறவர், கர்த்தர் நமக்காய் பரிந்து பேசுகிறவர், கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ணுகிற தேவன். அவர் எல்லாவற்றையும் நமக்காய் செய்து முடித்து நம் கண்கள் காணும்படியாய், நம்முடைய செவிகள் கேட்கும்படியாய் நம் சூழ்நிலைகளை மாற்றுவார். இனி சத்துருக்கள், இனி யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சத்துருக்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இனி உங்கள் வாழ்க்கையில் வருவது கிடையாது. யாரெல்லாம் உங்களுக்கு பின்பாய் உங்கள் புறம் கூறி கொண்டிருக்கிறார்களோ, உங்களுடைய சூழ்நிலைகளை, நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை, நீங்கள் சந்திக்கிற காரியங்களை குறித்து ஏளனமாய் பேசி கொண்டிருக்கிறார்களோ, உங்கள் தோல்விகளை குறித்து ஏளனமாய் பேசி கொண்டிருக்கிறார்களோ, உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களையும் ஏளனமாய் பேசி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இனி உங்கள் வாழ்க்கையில் உங்களை குறித்து பேசுவது கிடையாது. அவர்கள் இனி உங்களை குறித்து அவர்கள் பேச மாட்டார்கள். கர்த்தர் அவர்களுடைய நாவுகளை அடக்கி வைப்பார். மௌனமாய் தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போம். இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்வோம். நாம் போராடாதபடிக்கு, நாம் எதிர்த்து நிற்காதபடிக்கு, எதிர்த்து பேசாதபடிக்கு என் கர்த்தர் பார்த்து கொள்வார், என் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். அவர் பார்த்து கொள்கிற தேவன். நீங்கள் மௌனமாய் தேவனுடைய சமூகத்தில் காத்திருங்கள். அவர்களுக்கு நேரிடுகிறதை உங்கள் கண்கள் காணும், உங்கள் செவிகள் கேட்கும். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர் அப்பா. ஆண்டவரே, எங்கள் விரோதமாய் சத்துருக்கள் எழும்புகிறார்கள். வேலை ஸ்தலங்களிலே, நாங்கள் இருக்கிற பகுதிகளிலே, என் குடும்பத்தில் பல காரியங்களிலே எங்கள் விரோதமாய் சத்துருக்கள் எழும்புகிறார்கள். ஆண்டவரே, எங்கள் விரோதமாய் மனிதர்கள் பேசுகிறார்கள் அப்பா. எங்களை ஏளனமாய் பேசி கொண்டிருக்கிறார்கள். எங்கள் சூழ்நிலை குறித்து, வாழ்க்கை குறித்து, எங்களுடைய பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து ஏளனமாய் மனிதர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். அந்த நாவுகளை நீர் பார்த்துக்கொள்ளும், அந்த மனிதர்களை நீர் பார்த்துக்கொள்ளும். உம்மிடத்தில் விட்டு கொடுக்கிறோம். நீர் நேர்த்தியாய் காரியங்களை செய்கிறவர், நீர் அவர்களை பார்த்து கொள்ளுகிற தேவன் அப்பா. நீர் இனி அவர்கள் எங்கள் வாழ்க்கையில் வராதபடிக்கு,
இனி எங்கள் வாழ்க்கையில் அவர்கள் செயல்படாதபடிக்கு, இனி எங்கள் விரோதமாய் தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் செய்யாதபடிக்கு, இனி எங்களை ஏளனமாய் பேசாதபடிக்கு, எங்களுடைய வாழ்க்கை குறித்து புறம் கூறாதபடிக்கு நீர் அவர்களை தடுப்பீராக, நீர் அவர்களை தடுப்பீராக. உம்மிடத்தில் விட்டு கொடுக்கிறேன். என்னால் போராட முடியலப்பா, என்னால் எதிர்த்து நிற்க முடியல, என்னால் அவரோடு கூட வாதாடி கொண்டிருக்க முடியல. உம்மிடத்தில் விட்டு கொடுக்கிறேன். நீர் பார்த்துக்கொள்ளும், நீர் காரியங்களை செய்யும். உம் சத்தத்தின்படி செய்யுங்கப்பா, இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கலங்காதிருங்கள், திகைத்து போகாதிருங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள். உங்கள் சத்துருக்களுக்கு நேரிடுவதை உங்கள் கண்கள் காணும், உங்கள் செவிகள் கேட்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.